கைஸ், இன்னைக்கு நாம இந்த சீரிஸோட 4th எபிசோட் தான் பார்க்க போறோம். போன எபிசோட் கடைசியில ஹீரோயினுக்கு நிறைய ஹெல்ப் எல்லாம் பண்ணுவானா, அதனால அவனுக்கு அவளை பிடிச்சிருக்குன்னு சீனியர் ஏத்தி விட்டதுனால ஹீரோயின் அவன்கிட்ட டேரக்டாவே கேட்டுருவா. அவனும் கிஸ் பண்ணிட்டான். இப்போ இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல அந்த கிஸ் எல்லாம் உண்மை கிடையாது. அவ பகல் கனவு கண்டிருக்கா. ஹீரோயின் ஹீரோ கிட்ட உங்களுக்கு என்ன பிடிக்குமான்னு கேட்டோன்னே அவன் நொந்துட்டான். என்ன குடிச்சிட்டு உளறிட்டு இருக்க, என்ன பேசுறன்னு புரியுதான்னு கேட்க அவ அப்ப ஏன் நீங்க அந்த சேருக்கு காசு கொடுத்தீங்க, காஃபி வாங்கி கொடுத்தீங்க, எனக்கு இப்ப ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு கேட்க நான் உனக்கு பாவப்பட்டு இதெல்லாம் பண்ணேன்னு அர்த்தம். இந்த வயசுல வீடு வாங்குறதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கியே, காசு சேர்த்து வைக்கிறதுக்காக இவ்வளோ சிரமப்படுறியேன்னு உனக்கு உதவி பண்ணா நீ என்னை இப்படி நினைச்சிட்டு இருக்க. நான் உனக்கு பண்ணதெல்லாம் பாவம் பார்த்து பண்ணது. உன்னை போய் எனக்கு பிடிச்சிருக்குன்னு நீ எப்படி நினைச்ச? நான் யாருன்னு தெரியுமா? எவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னேறினான்னு தெரியுமா? நான் எந்த இடத்துல இருக்கேன், நீ எங்க இருக்க, அப்படி இப்படின்னு பேசி விட்டுறான். அவளை அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே பஸ்ல போயிட்டு இருக்கா. அவன் டாக்ஸில போயிட்டு இருக்கான். செம்ம கடுப்புல போறான். அப்ப அந்த டிரைவர் பாட்டு போட பார்க்க இப்ப எதுக்கு பாட்டுலாம் போடுறீங்கன்னு கத்த ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் தான் அவனுக்கு புரியுது டாக்ஸில நம்ம வந்துட்டு இருக்கோன்னு. நம்ம கார்ல தானே வந்தோம், இப்ப எப்படி டாக்ஸில வந்துட்டு இருக்கோன்ட்டு. அப்புறம் தான் யோசிக்கிறான், இவன் குடிச்சதுனால டிரைவருக்காக போன் பண்ணிருப்பான். ஆனா பார்த்தா நிஜமாவே டாக்ஸிக்கு போன் பண்ணியிருந்திருக்கான். நம்ம எப்படி இப்படி தப்பு பண்ணோம், நம்ம இந்த மாதிரி பண்ற ஆளே கிடையாது. அவளாலே தான் என்னோட காசு போச்சு, என் மென்டல் ஹெல்த் பாதிச்சிருச்சு, என்னை இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு வரான். இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில ஹீரோயின் ஆபீஸ் வரா. கரெக்டா நேரம் ஹீரோவும் கார்ல வந்து இறங்க. இவ எதுவுமே நடக்காத மாதிரி குட் மார்னிங்லாம் சொல்லி இன்னைக்கு எவ்வளவு நல்ல நாளா இருக்குல்ல, அப்படி பசுமையா இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்க. அவன் என்ன நேற்று நடந்ததெல்லாம் அவனுக்கு மறந்து போச்சா, நீ என்ன பண்ண ஞாபகம் இல்லையான்னு கேட்க அவ ஆமா நான் குடிச்சேன்ல, மொத்தமா பிளாக் அவுட் ஆயிடுச்சு, என்ன நடந்துச்சுன்னே தெரியலன்னு சொல்ல அவன் இருந்துட்டு நேற்று பில்லு ஓவர் ஆயிடுச்சு, 30,000 கிட்ட வந்துருச்சு, அதனால பாதியா ஸ்பிளிட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்ல இவ ஷாக் ஆயிட்டா. அது எப்படி, நம்ம இத்தனை பியர் தான் குடிச்சோம், இந்த சைடிஸ் தான் சாப்பிட்டோம், எப்படியும் 6,000க்கு மேல பில்லு தாண்டி இருக்காதேன்னு சொல்ல என்ன சாப்பிட்டோம் முதல்ல தெளிவா சொல்ற, அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு மறந்துட்டேன்னு சொல்ற, நீ உன் லைனை கிராஸ் பண்ணி போயிட்டேன்னு சொல்ல சாரி கேட்கிறா. இந்த சாரி எல்லாம் பத்தவே பத்தாது, நீ என்னை எவ்வளவு இன்சல்ட் பண்ணிட்டேன்னு உனக்கு புரியல, நீ பண்ண வேலைக்கு இந்த சாரி சொல்லியெல்லாம் என்ன சமாதானப்படுத்த பார்க்காதன்னு கோவமா அங்கிருந்து போயிட்டான். இப்ப அப்படியே ஆபீஸ்க்குள்ள வந்தா இந்த சீஃப் இன்னைக்கும் விடாம சேருக்கு பே பண்ண வேண்டியதுல இருந்து எஸ்கேப் ஆயிட்ட, அப்புறம் எங்களுக்கு காஃபி வாங்கி கொடுக்கல, ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுக்கல, அதனால இன்னைக்கு நீ காஃபி வாங்கி கொடுக்கணும்னு சொல்றாரு. இவளுக்கு நான் என்ன பண்ணனே தெரியல. அப்புறம் திரும்ப என்ன யோசிச்சாருன்னு தெரியல. இல்ல வேணாம், நம்ம கிட்ட வேற ஒரு ஃபைனான்சியர் இருக்காருன்னு சொல்லி நேரா நம்ம ஹீரோ கிட்ட போய் கேக்குறாரு. அவன் தான் கஞ்சா பிஸ்னாரியாச்சே, என்னமோ கொஞ்சம் மாறினா இப்ப அதையும் ஹீரோயினுக்கு எடுத்து விட்டாளா. சீஃப் இருந்துட்டு நான் ஹீரோயினா காஃபி வாங்கி கொடுக்க சொன்னேன், அப்பதான் எனக்கு உங்களை பத்தி ஞாபகம் வந்துச்சு, நாங்களாம் நல்லா வேலை பார்க்கணுன்றதுக்காக நீங்க காஃபி வாங்கி கொடுப்பீங்கல்ல, அதனால உங்ககிட்ட வந்தேன்னு சொல்ல நீங்களாம் நல்லா வேலை பார்த்தா போதுமா, நான் நல்லா வேலை பார்க்க வேணாமா, எனக்கு காஃபி வாங்கி கொடுக்க வேணாமா, அதனால இன்னைக்கு ஹீரோயினே வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிடுறான். அது மட்டும் இல்லாம இருக்கிறதுலே காஸ்ட்லியான காஃபி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம சீஃப் இருந்துட்டு எனக்கும் அதே ஆர்டர் போட்டிருக்கேன்னு சொல்றாரு. கங்கும் அதே தான், எனக்கும் அந்த காஃபி தான் வேணும்னு சொல்ல ஹீரோயின் நொந்துட்டா. ஆனா சீனியர் தான் கொஞ்சம் காப்பாத்தி விடுறாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் இன்னைக்கு காசு கொடுக்குறேன், நான் தான் உனக்கு உதவி பண்றேன்னு சொன்னேன்லன்னு சொல்லி காப்பாத்தி விடுறாங்க. இப்ப அப்படி சீனியரும் ஹீரோயினும் காஃபி குடிச்சிட்டே பேசிட்டு இருக்காங்க. அப்ப சீனியர் இருந்துட்டு இன்னமும் நம்ம பாஸுக்கு ஒண்ணு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்க. அதெல்லாம் இல்ல அப்படின்னு ஹீரோயின் சமாளிச்சு பாக்குறா. அப்புறம் நீ ஏன் டைரக்டாவே அவர்கிட்ட கேட்டக்கூடாதுன்னு சீனியர் சொல்ல நான் கேட்டுட்டேன், அவருக்குலாம் என்ன பிடிக்கல அப்படின்னு சொல்றா. இப்ப அப்படி மீட்டிங்ல சீனியர் ஒரு ப்ராஜெக்ட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட பேரே மந்த்லி மேகசின் ஹோம், அதாவது இந்த வீடுகள்லாம் இருக்குல்ல அதை பத்தி போடுற மேகசின் தான் இவங்க. மாசம் ஒரு மேகசின் பப்ளிஷ் பண்றாங்க. இந்த வீட்டோட இன்டீரியர் ஒர்க்கு, அப்புறம் வீட்டுல வைக்கிற பொருள், வீட்டோட டிசைன், இந்த மாதிரி இதெல்லாம் போடுறவங்க. இப்ப சீனியர் என்ன ப்ராஜெக்ட் பத்தி சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ஒரு சிங்கிள் மதர் ஒரு 4 வயசு பையனை வச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்களாம். அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம்னு சொல்றாங்க. எப்படின்னா இப்போ ஒரு இன்டீரியர் ஒர்க்குக்கு அவங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வருது அப்படின்னா அந்த கம்பெனி ஏதாவது ஒரு வீட்டுக்கு இன்டீரியர் ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க. அதை இவங்க மேகசின்ல போட்டு அந்த கம்பெனியை ப்ரமோட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம சீனியர் ஒரு சிங்கிள் மதருக்கு இதை நம்ம பண்ணி கொடுக்கலாம், அவங்க ரொம்ப ஏழ்மையில இருக்காங்கன்னு சொல்ல ஆனா ஹீரோ இதுக்கு ஒத்துக்க மாட்டான். ஏன்னா இதுக்கு அவ்வளவு வருமானம் வராது, அந்த பொண்ணால பே பண்ண முடியாது அப்படின்னா கஷ்டம், நம்ம வேற ஒரு கிளைண்ட் காசு கொடுக்குற கிளைண்டா பார்க்கலாம் அப்படின்னு சொல்றான். அப்ப சீனியர் அவங்க ரொம்ப பாவம், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னும் போது அதெல்லாம் நான் யாருக்கும் பாவப்பட்டு ஹெல்ப் பண்ணவே மாட்டேன், அப்படி ஹெல்ப் பண்ண என்னதான் தப்பா நினைப்பாங்கன்னு சொல்லி முறைச்சுக்கிட்டே
ஹீரோயினை பாக்குறான். இப்ப அப்படி பாத்ரூம்ல போய் சீனியரும் ஹீரோயினும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப சீனியர் இருந்துட்டு இவன் இன்னும் இப்படி பேசுறான், சரி நீ எதுக்கு முந்திரி கொட்ட மாதிரி அவன்கிட்ட போய் கேட்ட அப்படின்னு சொல்ல ஹீரோயின் உடனே ஷாக் ஆயிட்டா. நீங்க தானே சொன்னீங்க எனக்கு 100% தெரியும் அவனுக்கு உன்னை பிடிக்கும் அப்படின்னு, இப்ப என்ன இப்படி கேக்குறீங்கன்னு சொல்ல, ஆமா நீ என்னைக்கு தான் நான் சொல்ற பேச்செல்லாம் கேட்டா இன்னைக்கு கேக்குறதுக்கு அப்படின்னு அவங்க பாட்டு அசால்ட்டா சொல்லிட்டாங்க. இப்ப அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் அவளோட அபார்ட்மெண்ட்க்கு போயிட்டு இருக்கா. அப்ப ரிசப்ஷன்ல செக்யூரிட்டியும் 2-3 பொண்ணுங்களும் பேசிட்டு இருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னா ஹீரோயின் இப்போ 707 ஒரு ரூம் நம்பர்ல தான் தங்கியிருக்கா. அந்த வீட்டுல ஆள் குடி வந்துட்டாங்களா, அது எப்படி குடி வந்தாங்க, அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சா யாருமே வரமாட்டாங்களே அப்படின்னு பேசிட்டு இருக்க ஹீரோயின் காதல எழுது விழுந்துருச்சு. வேகமா அவங்க கிட்ட போய் என்ன விஷயம்னு கேக்குறா. அப்பதான் செக்யூரிட்டி சொல்லியிருக்காரு அந்த ரூம்ல ஒரு பொண்ணு இருந்துச்சான், அந்த பொண்ணு சூசைட் பண்ணிருக்கு போல. அதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அங்க யாருமே வாடகைக்கு வரலையா, வந்தவங்களும் ஒரே மாசத்துல பயந்து போய் காலி பண்ணிட்டு போயிட்டாங்களாம். இவளுக்கும் உள்ள போகும்போது கொஞ்சம் பயமா தான் இருக்கு, இருந்தாலும் இந்த ஜெனரேஷன்ல பேயா அப்படின்னு சொல்லிட்டு அவார்டுக்கு உள்ள போயிட்டா. அப்புறம் உட்காந்து ஹீரோ பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அவன் இந்த அபார்ட்மெண்ட் ஸ்பேரா இருக்குன்னு சொல்லி தானே இவளை வாடகைக்கு விட்டுருப்பான். அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு யாரும் வரலன்னு தான் இந்த இடத்த ஏன் தலையில கட்டியிருக்கான் அப்படிலாம் நினைச்சு பார்த்தவ அப்புறம் டெபாசிட் கூட வாங்கல, அதையும் யோசிச்சு பாக்குறா. என்ன இருந்தாலும் நமக்கு போறதுக்கும் இடம் இல்ல, சரி இதை பத்தி பேசி என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போயிட்டா. அப்போ சைடா திரும்பி பார்த்தா ஏதோ வெள்ளையா பக்கத்துல வர மாதிரி இருக்கு. அப்புறம் நேரா திரும்பி பார்த்தா ஒன்னும் தெரியல. திரும்ப சைடா திரும்பி படுக்கிறா ஏதோ வருது. இவளுக்குலாம் செம்ம பயமாயிடுச்சு. அப்படியே அங்க இருந்து மெதுவா எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டா. ரூமை விட்டு வெளியில வந்ததுதான் அப்படியே கடை லிப்ட்ல போய் ஏறி செம்ம பயந்து போய் நிக்கிறா. அப்பதான் கண்ணாடியில பாக்குறா அவ தலையில ஒரு பஞ்சு ஒட்டிட்டு இருந்திருக்கு. அதுதான் பார்க்க அப்படி தெரிஞ்சிருக்கு. சே இதுக்கெல்லாமா பயந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்க. அப்புறம் அப்படியே நம்ம ஷின்ன கட்டுறாங்க. அவன் சூப்பர் மார்க்கெட்ல இந்த 1+1 ஆஃபரை அங்கிட்டு இங்கிட்ட எடுத்து மாத்தி வச்சிட்டு இருக்கான். ஹீரோயினை சாப்பிட கூப்பிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே பார்த்தா அவளே அங்க வந்துட்டா. அப்புறம் 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டே ஹீரோயின் அந்த வீட்டை பத்தி சொல்றா. அப்ப ஷின் இருந்துட்டு நீ ஹீரோ கிட்ட இதை பத்தி கேட்டு கன்ஃபார்ம் பண்ணியான்னு கேட்க, அப்ப ஹீரோ தான் என்னோட வீட்டு ஓனர்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறா. இல்ல தற்செயலா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவனும் சமாளிச்சிட்டான். அப்ப நைட் இப்படிதான் சுத்திட்டு இருக்க போறியா, வீட்டுக்கு போலையான்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் போட்டோ ஷூட் அப்பெல்லாம் நைட்லாம் தூங்காம இருந்திருக்கேன், அதனால நான் எப்படியாவது சமாளிச்சுப்பேன்னு சொன்னா என்னோட 2வது வீட்டுக்கு போலாமான்னு சொல்லி அவன் டென்ட் எல்லாம் வச்சிருப்பான் போல. ஒரு பீச் ஓரமா அந்த டென்ட்டை போட்டு அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அங்க ஏற்கனவே 2-3 கப்பல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயின் எவ்வளவு டேஸ்டா இருக்கும்ல அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கா. ஆனா அவளுக்கு செலவு பண்ணவும் மனசு இல்ல. உடனே இவன் என்ன பண்றா அப்படின்னா 40 ரூபாய்க்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு, அப்ப இதெல்லாம் இமேஜின் பண்ணிக்கோ, இது பீஸா இது பர்கர்லாம் இமேஜின் பண்ணிக்கோன்னு சொல்லி 2 பேரும் ஜாலியா உட்காந்து பேசிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப இவ நீ தான் என்னோட நல்ல பார்ட்னர், உன்னாலதான் நான் இப்ப நிம்மதியா இருக்கேன்லாம் சொல்றா. இவனுக்கு கொஞ்சம் குழுன்னு தான் இருக்கு. இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில ஹீரோ ஒரு இடத்துக்கு வந்திருக்கான். அவனோட அசிஸ்டன்ட்டும் இந்த இடம் டெவலப் ஆக போகுது, இங்க சர்வே பண்றதுக்காக வந்திருக்கீங்களான்னு கேட்க, இல்ல நான் ஒரு பொண்ணை தேடி வந்தேன், இங்கேயே அசிஸ்டன்ட்டை வெயிட் பண்ண சொல்லிட்டு அவன் ஒரு வீட்டை பார்த்து போறான். அந்த வீட்டுல வெளியில நிறைய பில் எல்லாம் கதவுல ஒட்டி இருக்கு. ரொம்ப நாள் ஓபன் ஆகாத மாதிரி இருக்கு. இவனு தட்டி பாக்குறான். தட்டி பார்த்துட்டு சரி யாரும் இல்ல போலன்னு கிளம்ப போற நேரம் யாரோ கதவை திறக்கிறாங்க. என்ன விஷயம் என்னாச்சுன்றதெல்லாம் நமக்கு காட்டல. இப்ப அப்படியே ஆபீஸ்ல காட்டுறாங்க. நம்ம சீனியர் இருக்காங்கல்ல, அவங்க ஏற்கனவே கொஞ்சம் லக்ஸுரியஸான வீட்டுல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த வீட்டுக்கு இனிஷியலா டெபாசிட் கொடுத்துருப்பாங்கல்ல, அதுல பாதி டெபாசிட் திரும்பவும் கொடுக்கணும்னு சொல்லி கேக்குறாங்க. இதெல்லாம் இவங்க போன்ல பேசிட்டு இருக்கத நம்ம சீஃபும் கங்கும் கேக்குறாங்க. கேட்டுட்டு சீனியர் கிட்டே விசாரிச்சுட்டு அவங்களோட மாச வாடகையே 1 லட்சம்ன்றத தெரிஞ்சுக்கிறாங்க. 2 பேருக்குமே ஷாக்கா இருக்கு. எதுக்கு இவ்வளவு காசு கொடுத்து ஒரு வாடகை வீட்டுல இருக்கணும், இதுக்கு பதிலாக மாசம் மாசம் சேவ் பண்ணி வச்சிருந்தா ஒரு சின்ன அபார்ட்மெண்டே வாங்கிடலாம்னு சொல்ல சீனியர் அதை கேட்கவே மாட்டாங்க. அப்ப சீஃப் இருந்துட்டு பேசாம என்னோட அபார்ட்மெண்ட் பக்கத்துல ஒன்னு சேலுக்கு வருது, அதை வாங்கி போடுங்கன்னு சொல்ல சீனியர் ஒண்ணு சேச்சா அந்த அபார்ட்மெண்ட்ல எல்லாம் மனுஷன் வாழ்வானான்னு சொல்லிடுறா. இதை கேட்டு சீஃப் ரொம்ப கோவப்பட்டுட்டாரு. மனுஷனா, என்ன பார்த்தா மனுஷன் மாதிரி கூட தெரியலையா, இவ்வளவு நாள் அந்த ஏரியா டெவலப் ஆகும்னு நினைச்சிட்டு இருந்தேன், அது நடக்கல, அதுவே உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும், இப்ப மனுஷனான்னு வேற கேக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோமா அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப அப்படி இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் ஷின்னையும் தான் காட்டுறாங்க. ஷின் அந்த 707 ரூம் பத்தி ஹீரோ கிட்ட கேக்குறான். இதெல்லாம் யார் சொன்னது, ஹீரோயின் சொன்னாலா, ஆமா உண்மைதான், அங்க ஒரு பொண்ணு இறந்துச்சு, அவ என்னாலதான் இறந்தா அப்படின்னு சொல்ல என்ன விஷயம் என்னன்றது நமக்கு டீட்டெயிலாவே சொல்லல. இப்ப ஹீரோயின் இந்த விஷயத்தெல்லாம் சீனியர் கிட்ட சொல்ல அவங்க இருந்துட்டு இதை எப்படி நீ சும்மா விடுற, இதை பத்தி ஹீரோ கிட்ட போய் கேளுன்னு சொல்ல அதை எப்படி கேட்க முடியும், எனக்கு போறதுக்கு வேற இடம் இல்லைன்னு சொல்லும் போது அப்ப 2 குறைச்சு கேட்க சொல்லு அப்படின்னு சொல்லி ஏத்தி விடுறாங்க. இவளும் என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டே நிக்கிறா. அப்புறம் அப்படி மேகசின் பத்தி ஹீரோ கிட்ட பேச போனவ ஒரு சிங்கிள் மதர் 4 வயசு பையனோட ரொம்ப ஏழையா இருக்காங்க, அவங்களுக்கு இன்டீரியர் பண்ணி கொடுக்கலாம்னு சீனியர் கேட்டாங்கல்ல, அந்த விஷயத்த பத்தி ஹீரோயின் சொல்றா. நாம
நம்ம ஏன் 2 இன்டீரியர் இந்த மாசம் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு உதவியா இருக்கும்ல, என்னாலதான் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்ல அவன் இருந்துட்டு எனக்கு பயமா இருக்கு, நான் ஒருத்தங்களுக்கு நல்ல எண்ணத்துல உதவி பண்ணா அவங்க என்ன தப்பா எடுத்துப்பாங்க, இதெல்லாம் நினைச்சாலே எனக்கு நடுங்குது அப்படின்னு சொல்ல இவ சீனியர் சொன்னதை வேற நினைச்சு பார்த்துட்டு கோமாயிட்டா. என்னது நல்ல எண்ணத்துல உதவி பண்ணீங்களா, நீங்க என்ன எனக்கு நல்ல எண்ணத்துல உதவி பண்ணீங்க, எனக்கு அந்த 707 ரூமை பத்தி எல்லாம் தெரிஞ்சு போச்சு, நீங்க ஏன் என்கிட்ட சொல்லலன்னு கேட்க அவன் உடனே சொன்னா நீ அங்க தங்கிருப்பியான்னு கேட்க இவ விடுறதா தெரியல, எனக்கு ரெண்ட்டை குறைச்சு கொடுங்க எல்லாம் நான் அங்க இருந்து கிளம்பிடுவேன்னு சொல்ல அவன் கேஷுவலா சரி நீ காலி பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிடுறான். இவளுக்கு என்ன பண்றதே தெரியல. சரி நான் அடுத்த இடத்த பாக்குற வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டா. அப்புறம் தான் கடுப்பாகுது. ஆத்திரத்துல நம்ம பாட்டுக்கு என்னத்தையோ பேசிட்டோம், இப்ப என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவளுக்கு கால் வருது. நம்ம ஷின்னா ஏதோ பேசுறதுக்காக கூப்பிட்டுருக்கான். என்னன்னு போய் கேட்கும்போது அந்த 707 அபார்ட்மெண்ட்டை பத்தி ஹீரோ கிட்ட கேட்டிருப்பான்ல ஷின். அப்ப கூட அந்த பொண்ணு என்னால்தான் இறந்தான்னு ஹீரோ சொல்லியிருப்பானே, அதுக்கான விளக்கத்தை தான் சொல்லியிருந்திருப்பான் போல. அது என்னன்னு கேட்டுட்டு தான் இப்போ ஹீரோயினை கூப்பிட்டு அதை பத்தி சொல்றான். அந்த பொண்ணு சூசைட் பண்ணிட்டான்னு நியூஸ் வந்த உடனே ஹீரோ வேகமா அங்க போய் ரூம் எல்லாம் போய் பார்த்து அந்த ரூம் கண்ணாடியில லிப்ஸ்டிக்ல ஹீரோவோட பேர் எழுதி முன்னால்தான் நான் இறந்தேன், உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி எல்லாம் போட்டிருந்திருக்கா. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த பொண்ணு கேம்பிளிங் பண்ணுவா போல, ரொம்ப காசு இழந்திருக்கா. அதனால வாடகை கொடுக்க முடியாம 2-3 மாசம் அப்படியே போட்டா. இவ வாடகை கொடுக்காததுனால ஹீரோ அவளை வீட்டை காலி பண்ண சொல்லியிருப்பான் போல. அந்த கோவத்துல சூசைட் பண்ண மாதிரி அவ செட் பண்ணிருக்கா. இந்த ரூம்ல சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னு தெரிஞ்சா அடுத்து இந்த ரூம்க்கு யாரும் வாடகைக்கு வர மாட்டாங்க, அபார்ட்மெண்டோட விலையும் தரமட்டமா ஆயிரும் நினைச்சுதான் அந்த பொண்ணு அப்படி பண்ணிருக்கு. இதெல்லாம் கேட்ட உடனே ஹீரோயின் ஷாக் ஆயிட்டா. ஐயோ நம்ம என்ன காரியம் பண்ணிட்டோம் அப்படின்னு. இப்ப அப்படி சீனியரை கட்டுறாங்க. அவங்க பாதி டெபாசிட்டை திரும்பவும் கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த ஓனருக்கு போன் பண்ணி நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் சீஃபும் கங்கும் கேட்டுட்டு எதுக்கு இவ்வளவு காசை வேஸ்ட் பண்றீங்கன்னு சொல்ல நம்ம சீனியரும் 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த வீட்டுக்கு ரெண்டுக்கு வரும்போதே இன்டீரியர் ஒர்க்குக்காக நிறைய காசு செலவழிச்சிட்டேன், அது மட்டும் இல்லாம பக்கத்துல பப்பு கிளப் நிறைய இருக்கு, அந்த இடத்த விட்டுட்டுலாம் என்னால வர முடியாதுன்னு சொல்றாங்க. இப்ப சீஃபுக்கும் கங்குக்கும் ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது. கங்கு வாங்குற அளவு சம்பளத்தை தான் சீனியரும் வாங்குறாங்க, அப்புறம் எப்படி இவ்வளவு செலவு பண்றாங்க, ஒருவேளை ஃபேமிலி பணக்கார ஃபேமிலியா இருக்குமோ, இல்ல யாராவது பணக்கார பையனை டேட் பண்ணுவாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது சீனியர் வேற ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு சின்ன பிள்ளை தனமா பண்ணிட்டு இருக்காங்களா, வாய்ப்பே இல்ல, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. ஆனா இவளை விட என்னோட கியூட்டி பே ரொம்ப பரவாயில்ல, அவ ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல டீச்சரா இருக்கா, ஆனா ஒரு கார் கூட வச்சிடலன்னு சொல்லி கங் பெருமை பத்திட்டு இருக்காரு. அப்புறம் இப்ப ஹீரோ வேலையை முடிச்சு வெளியில வரும்போது நம்ம ஹீரோயின் பின்னாடியே வந்து நான் ஷின்னு கிட்ட அந்த 707 ரூம் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன், ரொம்ப சாரி அப்படின்னு சொல்ல நீ என்ன 2 தடவை இன்சல்ட் பண்ணிட்ட, சாரி சொன்னா எல்லாம் சரியாயிருமா, எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு நினைச்சது பத்தாதுன்னு இப்போ நான் வாடகைக்காக அலையிற மோசமானவன்ற மாதிரி நீ என்ன நினைச்சிருக்க, இதெல்லாம் சாரி சொன்னா சரியாயிருமான்ட்டு கோவம் அங்க இருந்து போயிட்டான். இப்ப அப்படியே நைட் ஆயிடுச்சு. ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டா. அங்க உட்காந்து சோகமா யோசிச்சுட்டு இருக்கா. நம்ம இந்த வீட்டு பிரச்சனையை சரி பண்ணாலும் நம்ம சிஇஓ பிரச்சனை சரியாகாது போல, அவர் செம்ம கோவத்துல இருக்காரு, பேசாம வேலையை விட்டுருவோமான்னு நினைக்கும் போது அங்க அவளோட இமேஜினேஷன் ஹீரோ வரான். வேலையை விட்டா எப்படி வீடு வாங்குவ, நீ வீடு வாங்காம இருக்கிறதா இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம், நீ வீடு வாங்கிட்டனா உனக்கு பிரச்சனையே இல்லைன்னு மோட்டிவேட் பண்ண உடனே அவ ஹீரோவோட யூடியூப் வீடியோஸ் தான் எடுத்து பாக்குறா. அதுல அவன் ஒரு ஐடியா கொடுத்துருக்கான். என்னன்னா 3 பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணுமா, அவளோட சேலரிய 50% ஒரு அக்கௌண்ட்ல போடணுமா, அந்த 50% வந்து வீடு வாங்குறதுக்கு சேர்த்து வைக்கிறது, அப்புறம் ஒரு அக்கௌண்ட்ல 30% போடணுமா, அது நம்ம டெய்லி தேவைகளுக்காக, அப்புறம் ஒரு 20% அது வந்து எதுக்காக அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு ஆசை இருக்கும்ல, நம்ம எங்கேயாவது டிராவல் பண்ணணும், அங்க தங்கணும், இங்க போகணும், அந்த மாதிரி அந்த ஆசைக்காக ஒரு அக்கௌண்டா. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தவ சரி இதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு மெசேஜ் பண்றா. நிறைய மெசேஜ் பண்ணிருக்கா. சாரி நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன், இனிமே இந்த மாதிரி தப்பா நினைக்க மாட்டேன் அப்படிலாம் நிறைய மெசேஜ் பண்ணிருக்கா. ஆனா அவன் ரிப்ளே பண்ணல. அப்ப அவனுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோயின் தான் அந்த சைட்ல ஒரு ஆர்டிகல் போட்டிருக்கா, இந்த பேங்க் அக்கௌண்ட் பத்தினது தான். அதுலயே இந்த 3வது அக்கௌண்ட்டுக்கு என்ன பேர் வச்சிருக்கா அப்படின்னா பேங்காக்ல ஒரு டிஷ் இருக்கான், அதை வந்து இவன் சாப்பிட்டதே இல்லை புள்ள, அதை தான் சாப்பிடணும்னு ஆசையா. அந்த சாப்பாடோட பேரை வச்ச உடனே இவன் பார்த்துட்டு இவன் நிஜமாவே வருத்தத்துல இருக்கானா, சாப்பாடு ஞாபகம் இப்ப வருமா அவளுக்கு, இவெல்லாம் மோசமான பொம்பளையா இருப்பா போல அப்படி இப்படின்னு கோவத்துல அவனோட அந்த வெப்சைட்ல இருந்த நோட்டிபிகேஷன் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டான். இவளோட ஆர்டிகல் இனிமே வரக்கூடாதுன்ற மாதிரி. இவனுக்கு இப்ப அவன் மேல செம்ம கோவம். இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில ஒரு வீடை பாக்குறதுக்காக போறாங்க. மேகசின்ல போடுவாங்கல்ல, அதுக்காக நம்ம ஹீரோ ஹீரோயின் ஷின்னு 3 பேர் தான் போறாங்க. நம்ம ஷின்னு ஒருத்தனை கூட வச்சிருப்பான்ல, அவனோட ஃப்ரெண்டு அசிஸ்டன்ட் மாதிரி இருப்பான். அவன் இன்னைக்கு வரல போல. ஏன்னு ஹீரோ கேட்கும்போது அவனுக்கு உடம்பு முடியலையா, அதான் ஹீரோயின் இருக்கால அப்படின்னு சொல்ல திரும்பி பார்த்தா அவன் நல்லா தூங்கி வலிஞ்சிட்டு இருக்கா. ஹீரோக்கு இப்பவும் கோவம் வருது, இவளுக்கு எப்படி தூக்கம் வருதுன்ற மாதிரி. நீ நிஜமாவே வருத்தப்படுறியா, நிஜமாவே வருத்தப்பட்டா மன்னிப்பு கேட்டுட்டு இருப்ப, இப்படி தூங்கிட்டு இருக்க மாட்டேன்னு திட்டுறான். அவ சாரின்னு சொன்னாலும் உன் சாரிலாம் மனசுல இருந்து வர மாதிரியே தெரியலன்னு வேற திட்டுறான். ஷின்னு
தான் வா வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போறான். அப்புறம் ஷின்னும் அந்த ரூம் நம்பர் 707 தானே பிரச்சனை, மத்தவங்க பேசின பொருளில இவன் நம்பி உங்ககிட்ட கேட்டா இதுக்கே கோபப்படுறன்னு பேசிட்டு இருக்கும்போது அவனோட ஃப்ரெண்டு அதான் அந்த அசிஸ்டன்ட் பையன் போன் பண்றான். ஷின் அப்படி பேசலான்னு போயிட்டான். ஹீரோ இருந்துட்டு நம்ம ஏன் இப்ப இதை பத்தி எல்லாம் கவலைப்பட்டு இருக்கோம், நமக்கு ஏன் அவ வருத்தப்படலன்னு கோவம் வருதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவ அங்க நடந்து வந்து அவ தடுமாறி விழுந்துட்டு இருக்கா. சீச்சி இவளை பத்திலாம் நம்ம கவலைப்படக்கூடாதுப்பா அப்படின்னு நினைக்கிறான். இப்ப அப்படி லொகேஷனுக்கு வந்துட்டாங்க. வீடு நல்லா பெருசா இருக்கு. இன்டீரியர் ஒர்க் பத்தி தான் ஆர்டிகல் போடுறதுக்காக வந்திருக்காங்க. ஆர்டிகல் செம்மையா இருக்கணும், வீட்டை பத்தி அப்படி எழுதணும்னு சொல்லிட்டு ஹீரோ உள்ள வரான். அந்த வீடு செம்ம பெருசா இருக்கு, பெரிய ஏரியால கட்டியிருக்காங்க. ஸ்விம்மிங் பூல்ல இருந்து எல்லாமே இருக்கு, செம்ம மாடர்னா இருக்கு. அப்படி நம்ம சரத்குமார் படம் ஒண்ணு இருக்குல்ல, ரிமோட் அழுத்தினோடனே அப்படியே வீடே தலைகீழ திரும்பி மாடர்னா இருக்கிறதெல்லாம் ட்ரெடிஷனா மாறுமே, அதே மாதிரி இங்க ஒரு பட்டன் அழுத்தினோடனே பெட் மேல இருந்து அப்படியே இறங்கி வருது. அப்புறம் இந்த ஒயின்லாம் அடுக்கி வச்சிருக்காங்க, அந்த ட்ரேலாம் அப்படியே மூவ் ஆகி போகுது. சில்ட்ரன்ஸ் பிளே ரூம்ல இருந்து எல்லாமே இருக்கு, வீடு செம்மையா இருக்கு. இப்ப அப்படியே ஷின்னும் ஹீரோயினும் இந்த போட்டோ ஷூட்க்கு தேவையான பொருள் எல்லாம் பெட்டியில போட்டு எடுத்து வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்குலாம் தூக்கவே முடியல. ஷின் ஒன்னே என்னாச்சு நீ ஹீரோவால சரியா தூங்கலையா, ஏன் இவ்வளோ டயர்டா இருக்கன்னு போது எனக்கும் கொஞ்சம் கவலையா தான் இருக்கு, நான் வேற வீட்டுக்கு போலான்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, என்னாச்சு ஹீரோ போ சொன்னானா அப்படின்னு கேக்குறான். இல்ல இல்ல அதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்க ஒரு மரம் இருக்கும், இந்த செஸ்ட்நட்னு ஏதோ ஒன்று சொல்றாங்க, ஏதோ சித்தால பழமா, அதை பார்த்த உடனே அவ ஒரே பூரிப்பாகிறா. இன்னொரு பக்கம் ஹீரோ அந்த வீட்டு ஓனர் இருக்காருல்ல, அவர் அந்த வீட்டை பத்தி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. இப்பதான் ஹீரோயினை பாக்குறான். அவ அந்த செஸ்ட்நட்டை எடுத்து உடைச்சிட்டு இருக்கா. இவ எப்படி இப்படிலாம் உட்காந்து இந்த வேலை பார்த்துட்டு இருக்கா, என்ன முதுகுல குத்திட்டா, ஒரு வருத்தமே இல்ல, சாரி கேட்கல, அதை விட்டுட்டு மத்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு நினைச்சவன், சேச்சா அவளை பத்தி எல்லாம் கவலைப்படக்கூடாது, நம்ம வேலையை பார்க்கணும்னு சொல்லிட்டு திரும்பினவன் திரும்ப அவகிட்ட வந்து உனக்கெல்லாம் வருத்தமாவே இல்லையா, நீ பண்ண வேலைக்கு நீ கவலைப்படலையா அப்படின்னு கேக்குறான். அப்படி திட்டிட்டு இருக்கும்போது ஷின் அங்க வந்து அவ வேலை தான் பார்த்துட்டு இருக்கா. செஸ்நட்டை பார்த்த உடனே அதெல்லாம் உடச்சி வீட்டு முன்னாடி வச்சு அதையும் ஒரு போட்டோ ஷூட்ல ஆட் பண்ணிக்கலாம்னு சொன்னா, அதனாலதான் உடைச்சிட்டு இருக்கா. அதுக்கே திட்டிட்டு இருக்கங்க. ஹீரோ ஒண்ணு நீ எதையுமே சீக்கிரமா சொல்ல மாட்டியா, நான் வந்து கேட்கும்போது சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு அம்பாட்டு போயிட்டான். அந்த பக்கமா போய் சே இப்படி அசிங்கப்பட்டமே, இவளை பத்தி இனிமே நினைக்கவே கூடாது, அவ என்னமோ பண்ணிட்டு போறா, அவ செஸ்நட்டை உடைக்கிறா ஜோக்க உடைக்கிறா என்னத்தையாவது பண்றா அப்படின்னு சொல்லிட்டு போறான். இப்ப அப்படியே ஆபீஸ்ல கட்டுறாங்க. அங்க இன்னைக்கு சீனியர் லீவ் போல, நைட்டு ஃபுல்லா போட்டோ ஷூட் பண்ணதுனால லீவ் எடுத்திருக்காங்க. அப்படியே அங்க சீனியரை கட்டுறாங்க. அவங்க அபார்ட்மெண்ட்ல இருக்காங்க. அபார்ட்மெண்ட் ரொம்ப பெருசா இருக்கு, இன்டீரியர் ஒர்க்லாம் செம்மையா இருக்கு. அப்ப யாரோ ஃபோன் பண்ணி ஹோட்டலுக்கு 7 மணிக்கு வந்துரு அப்படின்னு சொல்றாங்க. இவங்க அப்புறம் பார்லர் எல்லாம் போய் நல்லா மேக்கப் பண்ணிட்டு செம்ம மாடர்னா இருக்காங்க. இப்ப அப்படி திரும்ப ஹீரோயினையும் தான் கட்டுறாங்க. அவங்க அப்படி சமையல் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயின் ஹீரோக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும்லாம் கேட்டுட்டு இருக்கா. ஏதாவது சமைச்சு கொடுத்தா அவன் கோவத்தை குறைக்கலாம்னு பாக்குறா. ஆனா வெளியில இருந்து ஹீரோ பார்க்கும்போது இவங்க ரெண்டு நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இவனுக்கு இன்னும் கடுப்பாகுது, அது எப்படி இவ சிரிச்சிட்டு இருக்கா, இப்போ அவ வருத்தத்துல இருக்கானா அழணும், இப்படி சிரிச்சுட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சின்ன பிள்ளைத்தனம் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அப்படி நைட் ஆயிடுச்சு. ஹீரோக்கு பிடிச்ச சாப்பாடு அவ சமைச்சிருக்கா. ஆனா என்ன ஒரு தப்பாயி போச்சுன்னா, ஷின் அந்த சாப்பாடு எடுத்து அவனுக்கு கொடுக்கலான்னு போகும்போது டக்குன்னு கை தவறி கீழே விழுந்துருச்சு. அது ஹீரோ ட்ரெஸ்ல எல்லாம் கொட்டிடுச்சு. அதுக்கும் ஹீரோயினை தான் திட்டுறான். ஷின் சொல்றான் நான் தானே கொட்டினேன், அவளையே திட்டுற அப்படின்னு போது அவ தானே இதை சமைச்சா, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நடந்திருக்காதுல்ல, எப்ப பார்த்தாலும் சாப்பாடை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கணுமான்னு வேற திட்டுறான். அவ கையிலேயும் கொஞ்சம் கொட்டிருச்சா, சரி நான் பாத்ரூம் போயிட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து கிளம்புறா. அவளுக்குலாம் செம்ம கோவம் வருது. அது என்ன மண்டையா வேற என்னம்மா ஓவரத்தான் பண்ணிட்டு இருக்கான், அவனெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கோவப்பட. அப்போ இமேஜினேஷன் ஹீரோ வந்து கோவப்படக்கூடாது, பேங்காக்ல போய் சாப்பிடணுமா வேணாமா, வேலை இருந்தா தான் முடியும், வேலையை விட்டு போயிட்டா வேற என்ன பண்ணுவ, நீ இவ்வளவு வீக்காலாம் இருக்க கூடாது, நீ டெய்லி காஃபியை தியாகம் பண்ணிருக்க, 100 ரூபாய் கேலண்டர் ரெடி பண்ணி வச்சிருக்க, இதெல்லாம் நினைச்சு நீ மனசு தேத்திக்கணும் அப்படின்னு சொல்லி அவளை எப்படியோ சமாதானப்படுத்துறான். இப்ப அங்க ஹீரோ ஷின் கிட்ட நீ இப்பெல்லாம் ஹீரோயினுக்கு ரொம்ப கர்சனை காட்டுறிய, என்ன விஷயம், எனக்கு தெரியும் அவளை பார்த்து உனக்கு பாவமா இருக்கு, நீ அதனால அவளுக்கு ரொம்ப கர்சனை காட்டுறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்பெல்லாம் கிடையாதுன்னு சொல்றான். எனக்கு தெரியும் நீ பாவப்பட்டு போய் தான் அப்பெல்லாம் நடந்துட்டு இருக்க, நான் சொல்றேன் கேளு, அதெல்லாம் பண்ணாத, அப்புறம் நீ தான் முதுகுல குத்துவாங்க அப்படின்னு சொல்ல. அவனுக்கு அப்போ ஒரு போன் வருது. ஹீரோவோட செக்ரட்டரி தான் பண்ணிருக்காரு போல, ஷின்னுக்கு ஏதோ வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தார்ல, அந்த விஷயமா தான். அப்புறம் காலை கட் பண்ணிட்டு ஷின் கிட்ட நீ அந்த வீட்டை வாங்க போறது இல்லையா, இதான் லாஸ்ட் சான்ஸ்ன்னு சொல்ல. ஷின்னொன்னு என்ன யோசிச்சான்னு தெரியல, நான் அந்த வீட்டை வாங்கிக்கிறேன், வாங்கிட்டு நான் அந்த ஹீரோயினுக்கு கொடுக்க போறேன், அவளை அந்த அபார்ட்மெண்ட்டை விட்டு வெளியில வரணும்னு தான் நினைச்சிட்டு இருக்கான்னு சொல்ல. ஹீரோக்கெல்லாம் கடுப்பாயிடுச்சு, நீ எதுக்கு அவளுக்கு அந்த வீட்டை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்க, உங்க அம்மா அப்பா கோடி கணக்கில் சொத்தை சேர்த்து வச்சுட்டு உனக்கு இப்ப வீடு வாங்கி தரணும்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தா நீ அவளுக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டு இருக்க, அப்படி இப்படின்னு பேச இதெல்லாமே ஹீரோயின் காதுல விழுந்துருச்சு. ஷின்னுக்குனா என்ன பண்ணன்னு தெரியல. ஹீரோயின் எதுவுமே சொல்லாம அங்க இருந்து கிளம்பிட்டா. ஷின் இவ்வளவு பணக்காரன்னு தெரியாம அவளுக்கு நிறைய அட்வைஸ் எல்லாம் கொடுத்துருப்பா. அப்புறம் இந்த 1+1 சாப்பாடு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவ யோசிச்சு பார்த்து அவன் பேக் எல்லாம் பேக் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறா. அப்ப ஷின் வேகமா வந்து நான் என்ன நடந்துச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன், என்ன மன்னிச்சிரு, சாரி அப்படின்னு சொல்ல.
இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு கொஞ்சம் அசிங்கமாயிடுச்சு, அதனால தான் இங்கேருந்து கிளம்புறேன். நீ பணக்கார பையன், ஆனால் நான் உனக்கு அப்படி காசு சேர்த்து வை இப்படி சேர்த்து வைன்னு அட்வைஸ் பண்ணியிருக்கேன். நான் இதெல்லாம் பண்ணதுனால எனக்கு அசிங்கமாக இருக்குது, அதனால தான் இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்ல, ஷின்னு என்னை மன்னிச்சிரு, நான் இதெல்லாம் சொல்லியிருந்துருக்கணும், ஆனால் நான் உன்னை ஏமாத்தணும்னு நினச்சி இப்படி பண்ணலன்னு சொல்ல, முதல்ல சொல்லியிருந்துருக்க வேண்டியதானே. உனக்கு என்னை இப்படிலாம் பார்க்குறதுக்கு ஜாலியாக இருந்துச்சா? நான் உன்னை ஒரு பார்ட்னராக தான் நினச்சேன். நீ என்னை வச்சு காமெடி பண்ணியிருக்க. 1+1 சாப்பாடு சேர்ந்து வாங்குறது, சூப்பர் மார்க்கெட்லாம் போகிறது அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே ஹீரோ வந்து ஏன் அவன் இதெல்லாம் பண்ணானா, உன்னை பார்த்து பாவப்பட்டான், நீ வீடு இல்லாமல் இருக்கேன்னு வருத்தப்படக்கூடாதுன்னு நினச்சி இப்படி பண்ணான். அவன் எப்போவுமே இப்படித்தான், ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஷின் திரும்பவும் ஹீரோயின் கிட்ட சாரி கேட்குறான். ஹீரோ ஒன்று அவகிட்டயா சாரி கேட்குற? அவ தப்பா புரிஞ்சுக்கிட்டது அவ தப்பு, அவளுக்கு இதே பொழப்பு, யார் என்ன பண்ணாலும் ஏதாவது நினச்சி தப்பா புரிஞ்சுக்குவான்னு சொல்ல அவளுக்கு செம்ம கோவம் வந்துச்சு. ஹீரோவை டப்பாருன்னு தள்ளி விட்டுட்டா அவன் ஒரு டேபிளில் போய் விழுறான். அதுல வேற இந்த செஸ்ட் நட் இருந்திருக்கும், அதுல வேற முள்ளா இருக்கும் போலயே, அது வசமா குத்தி விட்டுருச்சு. அவ விறுவிறு அங்கேருந்து நடந்து போயிட்டா. இப்போ அப்படியே அங்கே கட் பண்ணி நம்ம சீனியரை காட்டுறாங்க. அவங்களுக்கு ஒரு ஆள் ஃபோன் பண்ணார்ல, அவங்கள பார்க்க தான் ஒரு ரெஸ்டாரண்ட் வந்திருக்காங்க. இவங்களுக்கு மேரேஜ் ஆன ஒரு ஆளோட அஃபேர் இருக்கு போல, அவர் தான் இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குலாம் காசு கொடுக்குறாரு போல. இப்போ அப்படி ஹீரோயினை தான் கட்டுறாங்க. அவன் வீட்டுக்கு டாக்ஸி பிடிச்சி போயிட்டு இருக்கா. அப்போ அந்த இமேஜினேஷன் ஹீரோ வரான். உனக்கு என்ன இருக்கா, இந்த டாக்ஸிக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்க, காசு சேர்த்து வைக்க வேணா, இப்படி டாக்ஸியில் போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல அவளுக்குலாம் செம்ம கோவம் வந்துடுச்சு. இது ஏன் வாழ்க்கை, நான் காசு சேர்த்து வைக்கிறேன், செலவு பண்றேன், உனக்கு என்ன அப்படின்னு செம்மையா கத்திட்டு இருக்கா. அப்ப அப்படி தற்செயலா மீட்டரை பார்க்க அது 1000 ரூபாய் கிட்ட வந்துட்டு இருக்கு. இவளுக்கு டக்குன்னு ஷாக் ஆயிடுச்சு. அண்ணா கொஞ்சம் ஓரம் கட்டுங்க அப்படின்னு சொல்லி ஓரம் கட்ட சொல்லிட்டா. அப்புறம் அப்படி நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவனுக்குலாம் அந்த செஸ்ட்நட்ல உட்காந்து செம்ம வலிக்கு அவன் மேல கோவத்திலே தான் வந்துட்டு இருக்கான். அப்ப அங்க ஷின் வரான். கொஞ்சம் கோவமா இருக்க மாதிரி தான் இருக்கு. அவ உன்னை பத்தி வருத்தப்பட்டு தான் நைட் எல்லாம் தூங்கவே இல்லை. அவ சீக்கிரமாவே வீட்டுக்கு போயிருக்கலாம், ஆனா போகல. உன்னை சமாதானப்படுத்தலாம் தான் இவ்வளவு நேரம் இங்க இருந்தா அப்படின்னு சொல்ல இதெல்லாம் ஹீரோ நம்ப மாட்டான். அவளெல்லாம் நீ நம்பாத, அவளை பத்திலாம் உனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்ல ஷின் ஒன்னு உனக்கு பிடிச்ச சாப்பாடு என்னன்னு கேட்டு இன்னைக்கு அவ சமைச்சா, இதெல்லாம் உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தா, ஆனா எனக்கு வேற வழி தெரியல, அவளை பத்தி நீ தெரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். அப்போ ஹீரோவுக்கு ஹீரோயின் தங்கியிருக்கால அந்த செக்யூரிட்டி ஆபீசர் போன் பண்ணி ஹீரோயின் பத்தி சொல்றாரு. என்ன நடந்திருக்குன்னா, ஹீரோயின் அந்த அபார்ட்மெண்ட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு 2 லேடிஸ் நின்று பேசிட்டு இருக்காங்க. அந்த 707 ரூம் பத்தி தான். அந்த ரூம்ல ஒரு பொண்ணு செத்து போனா, அப்புறமே எப்படி அந்த வீட்டை வாடகைக்கு விட்டுருக்கான், அவன்லாம் சரியான காசு பைத்தியம் அப்படி இப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. அதனால ஹீரோயின் என்ன பண்ணிருக்கா அப்படின்னா, இப்ப அந்த அபார்ட்மெண்ட்ல என்ன நடந்துச்சு, அந்த பொண்ணு நிஜமாவே சாகல, சும்மா ஆக்ட்ன்ற விஷயத்தெல்லாம் டைப் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த அபார்ட்மெண்ட்ல உள்ள வீட்டு கதவுல எல்லாம் ஒட்டி வச்சிருக்கா. இதெல்லாம் அந்த செக்யூரிட்டி சொன்னோன்னவே இவனுக்கு கொஞ்சம் வருத்தமாயிடுச்சு. இன்னைக்கு அவ தூங்காம இருந்ததுக்கெல்லாம் வேற திட்டிருப்பான்ல, அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டே வரான். அப்படியே அங்க ஹீரோயினை பார்த்தா அவ காரை ஓரங்கிட்ட சொல்லியிருப்பாள்ல, இப்போ ஒரு பஸ் ஸ்டாப்ல தான் உட்காந்துருக்கா. அப்ப அவ ஒரு சைட்ல இருப்பாள்ல, அதுல ஒரு ஆர்டிக்கல் எழுதுறா. நம்ம வாளுக்கு பெயிண்ட் அடிக்கிற மாதிரி, ஏதாவது உடஞ்ச பார்ட்டை ரிப்பேர் பண்ற மாதிரி என்னோட வாழ்க்கையையும் ரிப்பேர் பண்ண முடிஞ்சிச்சுன்னா நல்லா இருக்கும். என்னோட வாழ்க்கை மோசமான நேற்றிலே நின்றுட்டு இருக்கு, அது நல்ல நாளைக்கு மாறும், இந்த நாள் இனிதே முடியும்னு போட்டிருக்கா. அதே நேரம் கரெக்டா அங்க ஹீரோ கார் வந்து நிக்குது. என்னங்க உட்காந்துருக்க, நானும் சியலுக்கு தான் போயிட்டு இருக்கேன், வா போற வழியில உன்னை கொண்டு விட்டுறேன்னு சொல்ல அவ இல்ல பரவாயில்ல நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்றா. நீ இப்ப என் கார்ல வந்து ஏறின அப்படின்னா நீ இப்ப என்ன தள்ளி விட்டுட்டு வந்திய செஸ்நட்ல, அதை மறந்துடுறேன். அப்படி இல்லை அப்படின்னா நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுப்பேன்ப்பா அப்படின்னு சொல்ல அவ வேற வழி இல்லாம பேபான்னு முழிச்சிட்டு வந்து ஏறி உட்காந்துட்டா. அவன் இன்னைக்கு நான் கொஞ்சம் ஓவரா தான் பண்ணிட்டேன் சாரி அப்படின்னு சொல்றான். இவளுக்குனா ஷாக் ஆயிடுச்சு. என்ன இந்த ஹீரோ நம்மகிட்ட சாரி கேட்கறானான்ற மாதிரி. அப்புறம் 2 பேர் பக்கமே தப்பு இருக்கு, அதனால அதுக்கும் இதுக்கும் சரியா போச்சு, நீ அந்த வீட்டை விட்டுலாம் காலி பண்ண வேணாம் அப்படின்னு சொல்றான். இவளுக்குனா இன்னும் ஷாக்கா இருக்கு. ரொம்ப நன்றின்னு சொல்ல எதுக்கு இப்ப தேவையில்லாம அங்கிருந்து வந்த, நடுராத்திரில இப்படி வந்து உட்கார்ந்துருக்க, நான் மட்டும் வரலன்னா இப்ப என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது பார்த்தா அவன் நல்லா தூங்கிட்டா. அப்புறம் மெதுவா அப்படியே வண்டியை ஓரம் கட்டி சத்தமே வராம அவன் டோர் கதவை திறந்து, அவ டோர் கதவே சத்தமே இல்லாம திறந்து அவளோட சீட்டை கொஞ்சம் இறக்கி விடுறான். அப்போ கொஞ்சம் க்ளோஸா போனோன்னு அவளையே அப்படியே பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் அவள் லைட்டா அசையுமோ சுயநனவுக்கு வந்து மெதுவா டோரை மூடிட்டு காரை ஓட்டுறான். அவ முழிச்சிடக்கூடாதுன்றதுக்காக ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருக்கான். பின்னாடிலாம் 2-3 கார் ஃபாலோ பண்ணி வந்துச்சு. அப்புறம் இவன் நகல மாட்டான் போறான் அப்படின்ற மாதிரி ஓவர்டேக் பண்ணிட்டு அப்படியே போறாங்க. அவளுக்காக ரொம்ப மெதுவா கார் ஓட்டிட்டு போறான். அப்படியே இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து வரப்போற எபிசோட்ல நம்ம ஹீரோ ஓகே பண்றாளா, ஷின்ன ஓகே பண்றாளான்னு பார்ப்போம். எப்பயும் ஹீரோவை தான் ஓகே பண்ணுவா, ஷின்னு மனசை கஷ்டப்படுத்துவாங்க. சரி, அதெல்லாம் வரப்போற எபிசோட்ல பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை பை.